உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறது உங்கள் எம்பி ப்ரோமோட்டர்ஸ் கார்த்திக் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு 35க்கு 45 லேண்ட் டைம் மிஷினில் 1420 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகான 2 BHK நார்த் ஃபேசிங் ஹவுஸ் தாங்க. இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ளே போய் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு பார்க்கலாம். மொதல் விஷயம், வீட்டோட எக்ஸலண்டான பெயிண்டிங் ஒர்க். ஒரு ரூம்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஒன்ஸே வாலில் மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக இன்டீரியர் ஒர்க்கோ எக்ஸ்டீரியர் ஒர்க்கோ அதே பேட்டர்னில் வீட்டை ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாமே ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் எம்பி ப்ரோமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடியோ என்ன டைரக்ஷன் அமைஞ்சுன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 35 அடி ரோடு பேஸாவோ 45 அடி நீளமாகவோ கரெக்டாக 3.63 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா டவுன் ஃபுல்லே சிங்கிள் ஸ்டோரியாக 1420 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷனில் நிறைய டச்சப் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி டெலிவிஷனை சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டெலிவிஷனுக்கு பார்டர்ஸ்க்கு நிறைய ஸ்பாட்லைட்டோட டெலிவிஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் வீட்டுக்கு ஃப்ரண்ட் என்ஸில் பார்த்தீங்கன்னா கார்டன் வைக்கிறதுக்காக நமக்கு சூப்பராக ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து நமக்கு வந்து சோக் பீட் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த பைப் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சில் பைப் கொடுத்துருக்காங்களா, அது எல்லாமே செப்டி டேங்க் நம்மளுக்கு வந்து ஃபில் ஆச்சுன்னா அவுட்டர்லேருந்தே எடுக்கிற மாதிரி அவுட்டர் லைனை வந்து இப்போவே கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு மேட்சிங்காக அழகான இந்த 3 மெட்டல் கேட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்மல் கேட் வந்து சின்னதாக வெக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட போர்ட்டிகோ அளவு 16க்கு 22. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் எவ்ரிடே பார்க்கிங் டேஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2.25 5.25 அடியில் ஹெவி க்ளோசி ஃபினிஷ் வெட்டிபேட்டேஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட நார்த் ஈஸ்ட் கார்னரில், அதாவது இந்த வீடோட ஜெகமோலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் சம்பு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக ரெடி பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த படிக்கட்டுக்குள்ள கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஹால் பார்க்கலாம். அளவு 16க்கு 20. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளம்பி நம்மளுக்கு 2x4 ஹை க்ளோசி வெட்டிபேட்டேஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெளிச்சூட்டம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கணுக்காக பெருசாக நமக்கு யூபிஎஸ் விண்டோஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2 சே வால்லு லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக ஃபால் சீலிங்கை ஃபுல்லாக ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் ஸ்டிப்லைட் ஸ்பாட்லைட்டோட ஃபால் சீலிங் செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ரொம்ப அழகுப்படுத்துகிற மாதிரி கொடுத்துருக்க மல்டிமீடியா டிவி யூனிட். இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டில் ஃபுல்லாக எங்களுக்கு கிளாசி ஃபினிஷில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி, சைடில் ஷோகேஷ் எல்லாமே வைக்கிற மாதிரி சின்ன ஸ்பாட்லைட் ஸ்டிப்லைட்டோட பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவில் ஒன்ஸே கார்னரில் இந்த வீடோட பூஜை ரூம் வந்து வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூம் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து 2 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சின்னதாக ஒரு ஸ்பாட்லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் டார்க் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. லிவிங் ஏரியாவுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டில் தென்கிழக்கு கார்னரில் அமைச்சிருக்கிற அக்னி முறையில் கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 16க்கு 10. கிச்சன் கம் டைனிங் ஹாலில் நிறைய வெளிச்சோட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 3 பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் சிம்பிளாக நமக்கு வந்து க்யூட்டாக ஒரு ஃபால் சீலிங் வந்து டிப்லைட்டோட செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஒன்ஸே கார்னரில் சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் சிங்க் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேட் ஃபினிஷில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நட தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கும் தனித்தனியாக பைப் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட கிச்சன் கவுண்டர் டேப் வந்து பாட் டைப்பில் கிரானைட்டில் க்ளோசி ஃபினிஷில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் ஒயிட் ப்ளஸ் கிரே கலர் காம்பினேஷனில் நிறைய பேஸ் யூனிட், கேப் யூனிட், லேப்ட் யூனிட் எல்லாமே வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற அதாவது குபேர மூலையில் எந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. மெயின் டோர் மட்டும் நமக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் உட்டன் டோரே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா 16க்கு 10 அடியில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வெளிச்சோட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 சே வாலில் பெருசாக 2 யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் 2x4 ஹை க்ளூசிவ் வெட்டிவிட்டேஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 சே கார்னரில் லைட் பிங்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்து மற்ற 3 சே வால்லையும் லைட் சாண்டில் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சீலிங்கில் ஒரு டைமண்ட் டிசைன் கேட்ச் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்டில் ப்ளூ கலர் ஸ்டிப் லைட்டோட வால் சீலிங் செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒயிட் ப்ளஸ் கிரே கலர் காம்பினேஷனில் லேஃப்டில் ஃபுல்லாக நமக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் கீழே வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், மிரர் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளாக யூஸ் பண்ணலாம், அப்படின்னா கம்ப்யூட்டர் டேபிளாக யூஸ் பண்ணலாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் அளவு பார்த்திங்கன்னா 4.5க்கு 10. இந்த பெட்ரூமில் வர எல்லா பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளோசெட், வாஷ் பேசின், க்ளோசெட் எல்லாமே வெஸ்டர்ன் டைப்பில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து வாஷ் பேசின் மேலே வந்து சின்னதாக ஒரு மிரர் மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா இந்த வீடோட கடைசி பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூமை பார்த்திங்கன்னா இந்த வீடோட நார்த் வெஸ்ட், அதாவது இந்த வீடோட வாயு மூலையில் வந்து இந்த வீடோட செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. சேம் எல்லா பெட்ரூம் டோர்ஸுமே ரெடிமேட் உட்டன் டோரே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் நமக்கு 16க்கு 10 ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்ரூமும் வால் பெயிண்டிங் வந்து டிஃப்ரெண்ட் மல்டி கலர்ஸில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கு. பார்க்குறக்கே அழகாக இருக்குங்க. இந்த பெட்ரூம் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கணுக்காக லைட் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பெருசாக நமக்கு ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற 2 சே வாலும் டார்க் சாண்டலில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் மேலே நமக்கு சூப்பராக ஃபால் சீலிங் பண்ணி சென்ட்ரலில் ஜிப்சன் போர்டில் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இன்சைடில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஸ்டிப் லைட்டோட பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த பெட்ரூமில் லேஃப்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் உங்களுக்கு வந்து வார்ட்ரோப், அதில் சின்னதாக ஒரு மிரர் மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ்லுமே பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அட்டாச் கம் பாத்ரூமும் நமக்கு 4.5க்கு 10 அடியில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வர எல்லா க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசின் மேலே சின்னதாக நமக்கு ஒரு மிரர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக நமக்கு வந்து டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறக்க ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃப்ளோருக்கும் அதே பேட்டர்னில் வந்து மேட் பின்ஸில் டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை நீங்கள் எப்படி ஃபேமிலியோட விசிட் பண்ணி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து எம்பி ப்ரமோட்டர்ஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க நம்ம வீடோட எண்டிங்கில் பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம போர்ட்டிகோ ஏரியாவிலேருந்து மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடோட வாயு மூலையில் வந்து இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து இந்தியன் டைப்பில் க்ளோசெட் மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிசி வெயிட்லெஸ் டோரே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடோட டவுன் ஃப்ளோர் வந்து மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறக்கு இங்கே நமக்கு அவுட்டர் டேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கர்ஸ் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு தெரியாத இருக்க மாதிரி சூப்பராக பிளானிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு டேங்க் அண்ட் சால்ட் வாட்டருக்கு 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து துணி துவைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு கல் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா துணி காய போடுறதுக்காக லேங்கில் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடு எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளைய மெயின் ரோட்டில் வீரபாண்டி பிரிவில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீடோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருக்காங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.